ஸோ நம்ம இப்போது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஏபி பேஸ் பண்ண சம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா T7 - T4 = 20ன்னு ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 4ல் ஒன்று ஃபால்ஸ், அது எதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்? ஏபின்னா Tn = A + n - 1D. ஸோ இங்கே என்ன இருக்குது? T7னா A + n - 1D. ஸோ என்னுக்கு பதிலாக 7. ஸோ A + 6D. ஸோ அதே மாதிரி T4னா A + 4 - 1D. ஸோ A + 3D. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். T7 - T4 = 20. ஸோ T7 என்ன? A + 6D minus T4. A + 3D = 20. So A + 6D minus A minus 3D = 20. So A cancel ஆகிடும். 6D minus 3D na 3D = 20. So D = 20/3. ஸோ இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்மளால் ஏ கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? we cannot determine the first term. ஆமாம், இதை வச்சு டிஃப்ரென்ஸை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஃபஸ்ட் டேர்மான ஏஐ நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இது கரெக்ட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எது ஃபால்ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஆன்சரில். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? the difference between the first and the 10th term is 60. ஓகே. ஸோ T1னா என்ன வரும்? A + 1 - 1D. ஸோ A + 0D = A. அப்புறம் இது ஃபஸ்ட்டு டேர்ம் T1 = A. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 10th டேர்ம். ஸோ T10 = A + 10 - 1D இல்லையா? ஸோ 10 - 1 என்ன? 9. ஸோ A + 9Dன்றதா 10th டேர்ம். இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ T10 - T1 எடுத்துட்டோன்னா A + 9D - A. ஸோ ஏஏ கேன்சல் ஆகிடும். ஸோ 9D. டியோட வேல்யூ என்ன? 20/3. ஸோ இன்ட்டு 20/3. 1 3 is 3, 3 3s are 9, 3 into 20 60. ஸோ T1 T10. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 10th டேர்ம் இவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 60 தான். கரெக்ட். அப்போ இதுவும் ஆன்சரில். ஸோ வேறு யார் ஆன்சராக இருப்பா பார்க்கலாமா ஒன்றுனா? ஸோ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? D = 20/3. அது மட்டும் இருக்கட்டும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12th டேர்ம் 20th டேர்ம் இவங்களோட அரித்மெட்டிக் மீன் அது என்னவா இருக்கும்னா 16th டேர்மாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 16th டேர்ம் பார்த்துருமா? T16னா A + n - 1. n - 1னா 16. 16 - 1 15Dயாக இருக்க போகுது. அடுத்து T12னா A + 11Dயாக இருக்க போகுது. அகெயின் T20னா A + 19Dயாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இவங்களோட அரித்மெட்டிக் மீன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் மீன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்மால் டிவைட் ஆகணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ A + 11D + A + 19D. இங்கே ரெண்டு டேர்ம் 12th டேர்ம் 20th டேர்ம். ஸோ 2. ஸோ ஈக்குவல்ஸ் ஏஎம்னே போட்டுக்குவோம். A + A 2A + 11 + 19 30D /2. ஸோ இதுலேருந்து மேலே நியூமரேட்டர்லேருந்து 2 காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தால் 2 × A + 15Dயாக இருக்கும். /2. 2 2 கேன்சல் ஆகிடும். சி நமக்கு இங்கே A + ஆல்ரெடி 15D என்னன்னு பார்த்து வச்சுருக்கோம்? டேர்ம் 16. ஸோ T12 T20 இவங்களோட அரித்மெட்டிக் மீன் யார்? டேர்ம் 16. ஸோ இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்வியஸ்லி யார் தப்பாக இருப்பா? 4th ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும். நம்ம இப்போ அதையும் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன? அரித்மெட்டிக் மீன் தான் கண்டுபிடிக்கணும். 5th டேர்ம் 30th டேர்ம் வந்து 17th டேர்மாக இருக்கும். ஸோ T17னா A + n - 1. ஸோ 17 - 1 16D. ஓகேவா? ஸோ அடுத்து 5th டேர்ம்னா A + n - 5 - 1 4Dயாக இருக்கும்.
அதே மாதிரி 30th டேர்ம்னா ஏ ப்ளஸ் 29டியாக இருக்கும். பண்ணலாமா? ஸோ ஏஎம் ஈக்குவல்ஸ் 2 டேர்மோட அரித்மெட்டிக் மீன் தான். ஸோ டிவைட் பை டி 2, ஏன்னா இங்கே ஒரு டேர்ம் 2 டேர்ம் தான் இருக்குது. ஸோ டிவைட் பை 2. ஃபஸ்ட்டு T5 a ப்ளஸ் 4d ப்ளஸ் T30 a ப்ளஸ் 29d. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2a ப்ளஸ் 33d டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ இதில் 2 காமனாக எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? a ப்ளஸ் 16.5 டிவைடு பை 2 கிடைக்கும். ஸோ இது a ப்ளஸ் 16.5d. ஸோ இதுவும் ஈக்குவலாக இல்லை. இது டேர்ம் 17க்கு ஈக்குவல் இல்லை. ஆனால் ஆப்ஷன் டியில் இது டேர்ம் 17 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்.